மாடு வளர்ப்பவர்கள் ஜனவரி 31ஆம் தேதி இடத்தை காலி செய்ய முடியாது. பொருத்தமான ஒரு இடத்தை அடையாளம் காட்டுங்கள். சபாக் பர்னாமில் நிகழ்ந்த ஒரு விபத்தை காரணம் காட்டி ஒட்டுமொத்த ஸ்லாங்கூரில் மாடு வளர்ப்பவர்களை பழிவாங்கக்கூடாது என PSM கட்சியின் தேசிய துணைத் தலைவர் S. அருட்செல்வன் கடுமையாக சாடினார். கிராம மேம்பாட்டு பிரிவு ஆட்சிக்குழு உறுப்பினர் அஜி ரிசாம் இஸ்மாயில் கொடுத்த அறிக்கையை கொண்டு மாநிலம் முழுவதும் உள்ள சைம் டார்பி கத்ரி நிறுவனங்களுக்கு சொந்தமான அனைத்து தோட்டங்களிலும் மாடுகள் வளர்க்கக்கூடாது என கூறுவது குறித்து நேற்று நடந்த சந்திப்பில் அது உண்மை இல்லை என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மாநில மந்திரி பசாரின் சிறப்பு அதிகாரி முகமது ரிஸ்வான் கூறுகையில் அது சபாக் பர்னாம் தோட்டத்திற்கு மட்டுமே என அவர் தெளிவுபடுத்தினார். இவ்விவகாரம் குறித்து அவர்கள் பேசியிருப்பதாகவும் விளக்கினார். விவசாயம், உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு செம்பனை தோட்டங்களில் மாடுகளை வளர்ப்பது தவறில்லை என கூறுகையில் மாநில அரசு அதற்கு தடையாக இருப்பது ஏன் என்றும் புரியவில்லை என அருட்செல்வன் தெரிவித்தார். செம்பனை மரங்களை பாதிக்காமல் பாதுகாப்பாக மாடுகள் வளர்ப்பது குறித்து விரைவில் பேசப்படும் என்று தெரிவித்ததுடன் அதற்கான நடமாட்டு விதிமுறைகள் SOP பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. கால்நடை வளர்ப்பு நமக்கு அத்தியாவசியமான ஒன்று. அதிலும் மாடு வளர்ப்பின் வழி பால், இறைச்சி, மாடு விற்பனை போன்றவற்றை நம் நாட்டிலேயே மேற்கொள்ளலாம். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதை அதிகமாக குறைக்கலாம் எனவும் சொன்னார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.